9th மேக்ஸு தமிழ் மீடியம் பயிற்சி 1.1ல் நம்ம ஏற்கனவே 5ஆம் சம்மில் செகண்ட் பார்த்தோம். அதோட இன்னொரு மெத்தடையும் நான் சொல்லிடுறேன். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதையும் சொல்லித்தரேன். ஓகேவா? பயிற்சி 1.1ல் 5ஆம் சம்மு பின்வரும் கணங்களை கண கட்டமைப்பு முறையில் எழுதுக. அதில் செகண்ட் சம்மு C = செட் ஆஃப் 1/2, 2/3, 3/4, எக்ஸெட்ரா செட்டை க்ளோஸ் பண்ணுங்க. இதை கன கட்டமைப்பு முறையில் எழுதணும். முன்னாடி பட்டியல் முறையில் கொடுத்துப்பாங்க, கன கட்டமைப்பு முறையில் எழுதுவோம். இப்போ அப்படியே மாற்றோம். சரியா? இப்போ எப்படி எழுதணும்னா C = செட் ஆஃப் 1/2, 2/3, 3/4 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதணும்னா C = தீர்வுன்னு எழுதிவோங்க. அது மறந்துட்டேன். தீர்வுன்னு எழுதிட்டு C = செட் ஆஃப். இப்போ எல்லாத்துக்கும் எப்படி எழுதுவோம்? எக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் = எந்த மெத்தடில் இது இருக்குது அப்படின்னு பார்த்தா, மேலே ஒரு நம்பர் இருக்குது, அதை விட 1 கூட இருக்குது. மேலே ஒரு நம்பர் இருக்குது, அதை விட 1 கூட இருக்குது. மேலே ஒரு நம்பர் இருக்குது, 1 விட கூட இருக்குது. அப்போ மேலே ஒரு நம்பர் n இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பர் 1 கூடுதலாக n+1 வரும். அவ்வளோதான். x = n/n+1. அதோட அந்த எண் எப்படி இருக்குன்னா, இப்போ 1/2 வகுத்து பார்த்தா என்ன வரும்? 0.5. அதாவது 0 வந்தால் தான் முழு எண். ஏன்னா W ஹோல் நம்பர்னு போடலாம், W போடலாம். ஆனால் 0 வரல. 0 விட அதிகமாகிக்குது. அதிகமாக நான் என்ன சொன்னேன்? நேச்சுரல் நம்பர். அப்போ என்ன சொல்லணும்? எண் எப்படி இருக்குன்னா நேச்சுரல் நம்பராக இருக்குது, எல் எண்ணாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஷின், 3வது கொஷின். D = ஒரு ஆண்டில், ஆண்டின்னு தெரியுமா எழுதுனா, ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு. இதை கன கட்டமைப்பு முறையில் எழுதணும். அவ்வளோதான். D = செட் ஆஃப் எக்ஸ்ன்னு அதை வச்சுக்கணும். ஓகேவா? எக்ஸ் ரேஷியோ. எக்ஸ் என்பது தமிழ் மாதங்கள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானதான், ஈஸியாக எழுத முடியும். இது 1 மார்க்ஸ்லேயும் வரும், 2 மார்க்ஸ்லேயும் வரும். தமிழ் மாதங்கள். அவ்வளோதான். செட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் 4வது கொஸ்டின்னு. E = 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம். அவ்வளோதான். இதோட தீர்வு. இது கூட எழுத மறந்துட்டோம். தீர்வு இதுக்கு எழுதுங்க. தீர்வு எழுதிட்டு இப்போ எழுத போகிறோம். E = 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம். இது கணம் கட்டமைப்பு முறையில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு E = செட் ஆஃப் வழக்கம் போல் எக்ஸ் ரேஷியோ. எக்ஸ் என்பது என்னன்னு எழுதிக்கணும். ஒற்றை எண்ணு எழுதிக்கலாம். என்பது ஒற்றை எண். முழு எண்களின் கணம் கொடுது. இதே இயல் எண்கள்னால் எண் போடணும். இதே இசட்னா எதிர்மறை முழு எண்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இசட் போடணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் முழு எண்கள் தான். அப்போ என்ன எழுதிக்கணும்னா எக்ஸ் என்ன வரும்? முழு எண்கள்னால் W. எதிர்மறைண்டா தான் இசட்டு. இங்கே வெறும்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ W. அதோட W என்பது முழு எண்களின், எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? முழு எண்கள்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு எழுதியும் கிடணும். முழு எண்களின் கணம். எவ்வளோதான் அப்படி எழுதிக்கணும். முழு எண்களின் கணம். என்ன Wனா அதான்.
இதே இசட்னா எதிர்மறை முழு எண்கள். அதே என்னென்னா எல் எண்கள், அதுவும் இல்லை இதுவும் இல்லை. சரியா? எப்படி எழுதணும்னா எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் என்பது ஒற்றை எண். ஒற்றை எண்ணாக இருக்கணும். முழு எண்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க டபிள்யூ. டபிள்யூ என்பது முழு எண்களின் கணம். ஓகேவா? செட்டை க்ளோஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின்னு 6வது கொஸ்டின். பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக. பி ஈக்குவல் டு செட் ஆஃப் சனவரி சூன் ஜூலை. தமிழில் வந்து ஜனவரியை சனவரி தான் எழுதணும். ஏன்னா வந்து வடமொழி எழுத்துன்னு சேர்க்க மாட்டாங்க. ஜனவரி ஜூனை தான் சூன் போட்டிருக்கு, ஜூலையை தான் சூலைன்னு போட்டிருக்கு. ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் எழுதலாம். விவரித்தல் முறையில் எழுதுக. தீர்வு இப்படி கொடுத்துருந்துச்சி, நம்ம இப்படி எழுதணும். இப்போ இப்படி தான் கொடுத்துருக்கு. சரியா? இப்போ நம்ம எழுத போகிறோம். பி ஈக்குவல் டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜனவரி ஜேயில் தான் ஆரம்பிக்குது, ஜூனும் ஜேயில் தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஜூலையும் ஜேயில் தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஜேயில் ஆரம்பிக்கிற இங்கிலீஷ் மாதங்கள் தான் போட்டிருக்காங்க, அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஜே என்ற எழுத்தில் இங்கே எழுதிட்டாங்க, இங்கே எழுதுகிறேன். ஆரம்பிக்கும் இங்கிலீஷ் மாதம் தானே. இப்போ ஆங்கில மாதங்களின் கணம். ஆங்கில மாதங்களின் கணம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின். Q ஈக்குவல் டு செட் ஆஃப் 7, 11, 13, 17, 19, 23, 29. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே ஒன்றாலையும் தட்டினாலையும் தான் வகுப்படும், வேறு எந்த நம்பராலையும் வகுப்படாது. 7 பார்த்திங்கன்னா 1ஆலையும் 7ஆல் தான் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பர்லேயும் வகுக்க முடியாது. 11 அப்படி தான், 1ஆலையும் 11ஆலையும் தான் வகுப்பட முடியும், வேறு எந்த நம்பர்லேயும் வகுப்படாது. 13 அப்படி தான், 1ஆலையும் 13ஆலையும் வகுப்படும், வேறு எதாலையும் வகுப்படாது. 17 அப்படி தான், 19 அப்படி தான், 23 அப்படி தான், 29 அப்படி தான். 1ஆலையும் 29ஆலையும் தான் வகுப்படுமே ஒழிய வேறு எந்த நம்பராலையும் வகுப்படாது. இப்போ இதுக்கு பேர் என்னென்னா பகா எண்கள். இப்போ பார்த்திங்கன்னா பகா எண்கள் எதுக்கும் நடுவில் இருக்குது. இப்போ 1 மெயின் நம்பர், அதை விட்டுறணும். 2 பகா எண் தான், அது இதில் இல்லை. 3 இங்கே சைடில் எழுதுகிற பாருங்கள், 2 பகா எண் தான், அது எழுதியிருக்கா? இல்லை. 3 பகா எண் தான், ஏன்னா 3 1ஆலையும் 3ஆலையும் தான் வகுப்படும், இப்போ அதுவும் பகா எண் தான், அதுவும் இங்கே வரல. 4 பகை எண், ஏன்னா அது 2ஆல் வகுப்படும். அடுத்து 5. சரியா? 5 இங்கே எழுதலை. அடுத்து 6 3ஆலையும் 2ஆலையும் வகுப்படும், அதனால அது பகு எண். அடுத்து 7 இங்கே எழுதியிருக்கு, அதுலேயும் தொடர்ந்து எழுதிக்கிறது. 29 அதே மாதிரி தான். சரியா? அடுத்து பகை எண் என்ன? 30ன்னா 30 5ஆலையும் வகுப்படும், 6ஆலையும் வகுப்படும், ஸோ அது பகு எண் தான். ஓகே. அடுத்து 31 அதே மாதிரி தான், 1ஆல் வகுப்படும், அதுக்கப்புறம் 31ஆல் தான் வகுப்படும், ஸோ அதுவும் பகை எண். இப்போ பார்த்திங்கன்னா 7லேருந்து 29 வரையும் எழுதியிருக்காங்க. 2 எழுதலை, 3 எழுதலை, 5 எழுதலை, இங்கே கடைசியில் 31 எழுதலை. அப்போ 5க்கும் 31க்கும் நடுவில் உள்ள பகா எண் மட்டும் எழுதியிருக்கு. இப்போ இதை தான் இங்கே எழுத போகிறோம். Q ஈக்குவல் டு 5 மற்றும் 31க்கும் இடைப்பட்ட
பகா எண்களின் தொகுப்பு. பகா எண்களின் தொகுப்பு. அவ்வளோ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஷினில் தொகுப்பு கணம்ங்கிறதையும் எழுதிக்கலாம். ஏன்னா கணம்ங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஷின் ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் கரெக்டு தான். செட் ஆஃப் எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் என்ன நேச்சுரல் நம்பருக்கு குறிக்க தான் எண் வரும். அது வந்து எக்ஸ் லெஸ் தென் 5, அதாவது 5 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதை எப்படி எழுதணும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு என்னென்னா என்ன சொன்னேன், நேச்சுரல் நம்பர், அதாவது இயல் எண். இது வந்து 5 விட கம்மியாக இருக்கணும். இயல் எண்ணா 1லேருந்து ஆரம்பிக்கும், 5 விட கம்மியாக இருக்கணும். அதை நம்ம டேரக்டாக மெத்தட் படி எழுதலைங்க. பட்டியல் முறைப்படினா அப்படி எழுதிக்கலாம். ஆனால் இங்கே நம்ம இப்படி விவரித்தல் முறையில் தானே எழுதுகிறோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 5க்கும் குறைவான, 5 விட கம்மியாக தானே இருக்கணும், குறைவான இயல் எண்களின் கணம். அவ்வளோதான். இயல் எண்களின் கணம். அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஷின் 4வது கொஷின். எஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் ஒரு ஆங்கில மெய்யெழுத்து. இது எப்படி தானே ரொம்ப ஈஸி. எஸ் ஈக்குவல் டு ஆங்கில, அதில் இருக்கிறது அப்படி எழுத போகிறோம். அவ்வளோதான். ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதோட இந்த 1.1 லெவலில் சம்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் 1.2 லெவலில் சம்ஸை போட ஆரம்பிக்கலாம். இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.